ஸோ இது வரைக்கும் படித்ததை வந்து இந்த இந்திய ஜாதகத்தில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும்னா ஒரு குவிக் செக் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்தை மட்டும் பார்த்து இவர் என்ன ராசிக்காரர், இந்த டைத்தில் பிறந்த குழந்தைன்னா தனு ராசிக்காரர்னு நமக்கு சொல்ல ஈஸியாக வரணும். இந்த தனுன்னு எழுதலைனாலும் ஓகே இது தனு ராசி ஜாதகம் அப்படின்னு தெரியணும். அண்ட் 1 2 3 4 சந்திரன்லேருந்து இப்படி போடும்போது தனுரை தான் ஃபஸ்ட்டுன்னு போடணும், ஏன்னா சந்திரன் ஃபஸ்ட்டில் இருக்குன்றது அதுவும் ஈஸியாக நமக்கு வரணும். ஸோ இந்த டைமில் இருக்கிற ஜாதகத்துக்கு முதல் இடம் வந்து தனுரா தான் இருக்கும். ஸோ அந்த 1 2 3 4 ஈஸியாக போட வரணும். செகண்டு ஈஸியாக போட வருது என்னென்னா, இந்த 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 குழந்தைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்தா, இந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரங்களில் இப்போது நம்ம அந்த பஞ்சாங்கத்தில் டீட்டெயில்டாக அந்த செக்மெண்ட் இந்த பாதம் வைஸ் பார்த்தோன்னா உத்திராட நட்சத்திரம். ஸோ உத்திராட நட்சத்திரம். ஸோ ஏன்னா சந்திரன் வந்து தனுர் ராசியில் இருக்கார். அதை வந்து ஃபர்தராக மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோன்னா எத்தனாவது பாதத்தில் இருக்காருன்றதை பார்க்குறப்போ அந்த பொசிஷனுடைய பேர் வந்து உத்திராடமாக இருக்குது. ஸோ இந்த குழந்தை இந்த டைமில் பிறந்த குழந்தை ஏ அப்படின்னு வச்சுன்னா, ஏ வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை, ஏ வந்து தனுர் ராசியில் பிறந்த குழந்தை. பிகாஸ் சந்திரனுடைய பொசிஷன் வச்சு தான் 1 2 3 4 அப்படின்னு பார்க்குறப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ இந்த ஜாதகத்துக்கு நம்ம வந்து ஜோசியர்லாம் சொல்கிற மாதிரி சொல்லி பார்க்கணுன்னா, சூரியன் இப்போ ராகு வந்து 1 2 3 4ன்னு போட்டால் ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இதில் வந்து இப்போது இந்த ஜாதகத்தை வச்சு நமக்கு ஜோசியத்தில் நம்ம என்னென்ன கேள்விப்பட்டிருக்கோமோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணி நமக்கு எல்லாம் புரியுறதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உத்திராட நட்சத்திரம். அது வந்து நமக்கு இது வந்து தனுர், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எஃபர்ட் நம்ம போட வேண்டியது ஒன்று தான். இந்த 12 பேரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஜாதகம் எழுதி கொடுப்பார் ஜோசியர், ஆனால் விருச்சிகம் மகரம்லாம் எழுதி கொடுக்க மாட்டார். ஸோ நமக்கே வந்து இதை பார்த்து அந்த 12 இப்போ ஞாபகம் இருந்திருந்தால் அந்த எஃபர்ட் நம்ம போடணும் இது வரைக்கும். ஸோ நம்மளே சொல்லிடுவோம் இது தனுர் ராசி ஜாதகம் அப்படின்னு. நம்மளால் இது சொல்ல முடியணும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கா அப்படின்னு. ஸோ நம்ம பர்பஸ் வந்து ஜாதகத்தை பார்த்து என்ன ராசின்னா இதை பார்த்தாலே, இந்த ரெட்டில் எழுதுனதை பார்த்தாலே இது தனுர்னு தெரிஞ்சுதான் இது தனுர் ராசின்னு நம்ம சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு ஈஸியாக இருக்கான்னு. அப்புறம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா, நட்சத்திரம் எழுதி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த பாதம்லாம் போட முடியாது. பட் நமக்கு அந்த நாலேஜ் இருக்குது. தனுர் ராசியில் என்னென்ன நட்சத்திரம்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுதுன்னா ஓகே இதில் ஒரு ஏரியாவில் உத்திராடம்னு பேர் இருக்குது, அந்த இடத்துல சந்திரன் இருந்திருக்கார், அதனால் நம்ம வந்து உத்திராட நட்சத்திரமாக சொல்கிறோம் அப்படின்னு. அப்புறம் நம்ம முதல் ஜோசியர்லாம் சொல்லுவார், இல்லை ப்ரெடிக்ஷன் இந்த பயிற்சி பலன் சொல்கிறவங்களாம் 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல ராகுன்னு அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல சனி சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்துருக்கு, 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, 6ல் குரு இருக்கார், 8ல் செவ்வாய் இருக்கார், 10ல் கேது, 12ல் புதன் அண்ட் சந்திரன் சூரியன் ரெண்டும் இங்கே இருக்குது. ராசியில் சூரியன் இருக்கார். இதெல்லாம் நமக்கு சொல்ல வந்து இப்போ புரிஞ்சிருக்கணும் இது வரைக்கும் தெரிஞ்சதில். இது ஒரு குவிக் செக் தான். இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணதில் இதெல்லாம் தான் இது நம்மளால் இதெல்லாம் சொல்ல முடியணும். ஸோ இதுக்கு இப்போ தனுர் ராசிக்கு ராகு பயிற்சி வீடியோ நம்ம ஏதாவது ஒரு ராகு பயிற்சி வீடியோ எடுத்து பார்த்தா, ராகு வந்து 2025 ராகு பயிற்சி பார்த்தா ராகு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வராருன்னு எல்லாருமே சொல்லுவார். ஸோ நமக்கும் புரியும், இதுலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ராகு வந்து இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரப்போகிறார் போல இருக்குது. ஸோ இங்கேருந்து கால்குலேட் பண்ணுறதா 4, ஸோ இது 3. ஸோ ராகு உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லி பயிற்சி எல்லாருமே பலன்லாம் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அதோட மீனிங் புரியும். ஓகே இந்த ஜாதகத்துக்கு 4லேருந்து 3க்கு ராகு வருது, அதுக்கான பலன் அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்தர் வீடியோஸில் 4னா என்ன 3னா என்னெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். பட் பேசிக் இந்த நாலேஜ் வந்து இப்போ இதெல்லாம் ஒரு ஜோசியர் சொல்கிறது வந்து நமக்கு ரியல் டைமாக என்னென்னு புரியறதான்னு செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கற்றுன்றதை வச்சு இந்த டேட்டில் இருக்கிற ஹாரோஸ்கோப்பை பார்த்து ஓகே இந்த தனுர் ரிச்சிகம் இந்த பிளாக்ல எழுதுனது எதுவுமே இல்லைனாலும் இது தனுர் ராசி, இது உத்திராட நட்சத்திரம், இந்த ராகு பயிற்சி இவருக்கு சொல்கிறாருன்னா 4லேருந்து 3க்கு ராகு வரதை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கார். குரு பயிற்சி ஜூன் மாதம் வர குரு பயிற்சி பற்றி பேசுகிறாருன்னா 6லேருந்து 7க்கு குரு போகிறத பற்றி பேசுகிறார் அப்படின்னு நம்மளே இந்த நம்பர் போட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து ரிலேட் பண்ண முடியணும். இந்த டாப்பிக்கில் பேசுகிறப்போ இதெல்லாம் நம்மளால் இப்போ ரிலேட் பண்ண முடியறது, அதுக்கு அண்டர்லைனாக என்ன மீனிங்கிறதும் நமக்கு புரியுறது அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால்
அடுத்த காம்ப்ளெக்ஸாக லக்னத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் லக்னத்தை பற்றி ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, கம்பல்சரியாக எல்லா ஜாதகத்துலேயும் முதல் இடம், ரெண்டாவது இடம், எல்லா கேல்குலேஷன் எல்லாமே லக்னத்தை வச்சு தான். எல்லா ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி கோடு போட்டு லக்னம்னு எழுதியிருப்பா. எங்கேயா ஒரு இடத்துல எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒரு பயிற்சி வீடியோவோ அதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ இதெல்லாம் நமக்கு இந்த ஜாதகத்துக்கு நம்மளால் எல்லாமே புரிஞ்சுக்க முடியறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ ஃபார் இதை பற்றி வெளி இடத்துல டிஸ்கஸ் பண்ணுற வீடியோஸை பார்க்குறப்போ ஓரளவுக்கு ரிலேட் பண்ண முடியறது, என்னன்னு புரிஞ்சிக்க முடியறது அப்படின்னு ஃபீல் பண்ணால் கம்ஃபர்ட் லெவல் வந்து லக்னத்தை பற்றி கற்றுக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்.